ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பால் அது இன்றைக்கு ஒரு லக்ஸரி ஐட்டம் இருந்த பால் இன்றைக்கு ஒரு அத்தியாவசிய ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் நம்ம டீயோ காஃபியோ அருந்துவது ஒரு இயல்பான வழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பால் என்பது ஒரு லக்ஸரி ஐட்டமாக இருந்துச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த தமிழக சக்சசிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வரிசையாக வந்த எல்லா தமிழ்நாடு அரசுகளும், குறிப்பாக திராவிட கட்சிகளும் பால் உற்பத்தியை மிகவும் பெருக்கி பால் சாமானிய மனிதனும் ஒரு எளிதான உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கு எல்லாருமே எல்லா வீடுகள்லையுமே பால் புழக்கம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அதை மாத்தினாங்க. அப்ப அப்படி மாத்துறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒரு அமைப்பு தான் ஆவின். சுருங்க சொல்லணும் அப்படின்னா, ஆவின்கிற அந்த ஒரு தமிழக அரசோட அந்த ஒரு முயற்சி இல்லாம இருந்திருந்தா பால் இந்த அளவுக்கு தமிழகத்துல ஒரு சாதாரண ஒரு உணவாக இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு ஆவின் என்பது கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா தமிழக அரசாங்கத்தோட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தொடர்புடையதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு நம்ம எலக்ட்ரிசிட்டியை சொல்லலாம், தண்ணீர், இதெல்லாம் அத்தியாவசிய பொருள். அந்த அத்தியாவசிய டிபார்ட்மெண்டோட இன்னைக்கு ஆவினும் சேர்ந்துருச்சு. தமிழக மக்களோட வாழ்க்கையில ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயமாக எனக்கு ஆவின் மாறிடுச்சு. இந்த தாவேக அரசு பதவியேற்பதற்கு முன்னாடி வரைக்கும் ஆவின் பால் விநியோகத்துல ஒரு பெரிய விதமான தடை எதுவும் இல்லை, ஒரு சுமூகமா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே ஆவின் பால்ல தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பேச்சியல ஆரம்பிச்சிச்சு. அது இன்றைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, களத்துலயும் அது தெரியுது. அப்போ குறிப்பாக சென்னை சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பாலுக்கு ஆவின் பாலுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. கிரீன் பாக்கெட் அப்படின்னு சொல்ல, அந்த கிரீன் கிட்டத்தட்ட கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா ஆவின் என்ன சொல்றது, நாங்க பால் அதே அளவு தான் உற்பத்தி பண்றோம், அதே மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கள நிலவரம் வேறவா இருக்கு. ஆவின் கிரீன் பால் மட்டும் இல்ல, ஆவின் பாலே கொஞ்சம் அதிக தட்டுப்பாட்டில் தான் போகுது. அப்ப அந்த ஆவின் என்பது தமிழக மக்களோட உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயம். பால் என்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம். அப்போ எல்லா அரசுமே அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு லாப நோக்கமாக பார்க்காம, இதுவரைக்கும் இந்த திராவிட அரசுகள் அது லாப நோக்கமாக பார்க்காம மக்களுக்கு ஒரு உணவு சார் விஷயம், அதனால அதை நம்ம மக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆரம்பத்துல ஆவின் பால்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், பாட்டில்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் வச்சு நிறைய இடங்கள்ல கொடுத்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் பாக்கெட்ல போட்டு அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ஆவின் பால் தட்டுப்பாடுக்கு அவங்க சொல்ற ரீசன் கொஞ்சம் நகைப்புக்குரியதா இருக்கு. ரொம்ப வெயில் அடிச்சதுனால ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு, மாடுலாம் பால் தர்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் போன வருஷம் வெயில் அடிக்கலையா, இது வரைக்கும் வெயில் அடிச்சதே இல்லையா, ஏன் இப்படி அபரீதமாக குறையக்கூடிய அளவுக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதற்கு பின்னால ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இது இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக செய்யப்படுகின்றதாங்கிற ஒரு சந்தேகம் எழத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பாலே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பிரைவேட் கம்பெனிஸ்க்குலாம் பால் தாராளமா இருக்கு. அவங்க என்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதிகமாவோ அதே அளவோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆவின்ல மட்டும் ஏன் பால் குறையுது? ஆவின் கொடுக்குற பசுமாடுகள் மட்டும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா தெரியல, ஒருவேளை அப்படி கூட நடக்கலாம். அப்போ இந்த பால் குறைபாடு தட்டுப்பாடுங்கிறது அரசாங்கம் கட்டாயமாக சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் எந்த அளவு முயற்சி செய்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட எந்த முயற்சி செய்யாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா செய்திருந்தார்கள் என்றால் கொஞ்சம் அந்த தட்டுப்பாடு சரியா இருக்கும். இன்று வரைக்கும் சரியாகல. குறிப்பாக அந்த ஆவின் கிரீன் ரொம்ப தட்டுப்பாடோட தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் என்றைக்குமே ஞாபகத்துக்கு வரும். எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தி தான் அது நஷ்டத்துல போகுது, தட்டுப்பாடு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவங்க அப்படி மெதுவா அதை பாருங்க, இதுல பால் கிடைக்கல, இவங்களை பால் வாங்க முடியல, பால் விலை கூடி போச்சு, இப்படி சொல்லி ஆவினை தனியார் மயப்படுத்த முயற்சியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பேலத்தான் செய்யுது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆவின்ல தமிழக அரசு இதுக்கு முன்னால அந்த எல்லா தமிழக அரசுகளும் லாப நோக்கத்தோடு தொடங்கினது இல்லை. ஆவின்காக கடன் கூட வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு நாள் லட்சத்துல எங்கனாலும் மக்களுக்கு அது போய் சேர வேண்டிய அத்தியாவசிய விஷயம் போது அதை சப்சிடியோட தமிழக அரசு கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்போ சுத்து வட்டாரத்துல எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கோஆபரேட்டிவ் இருக்கு. கர்நாடகாவுக்கு நந்தினி இருக்கு, கேரளால மில்மா இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இது இருக்கு. அப்போ தமிழகத்தோட அந்த பிராண்ட் அப்படிங்கிறது தான் ஆவின். இந்த பிராண்டை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இங்க வந்ததுக்கு அப்புறம் வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக வீழ்ச்சியை நோக்கி ஆவின் போயிட்டு இருக்குன்னா, இது போகட்டும்னு அவங்க விட்டுட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. நீ யோசிச்சு பாருங்க,
பிரைவேட் காரங்களுக்கு எல்லாம் பால் என்ன கிடைச்சோ கிடைச்சு அவங்க அதே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவினுக்கு மட்டும் ஏன் குறைகின்றது கேள்வியை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் அந்த பதில சரியா சொல்லவும் மாட்டேங்குது. எதிர்கட்சிகளும் அந்த வினா எழுப்பு, அவங்களும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க, இது கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பின்னால என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த மத்திய பிஜேபி அரசு அமுலை எல்லா இடத்துலயும் புஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடியுமே பிஜேபி அரசு மேல உண்டு. உதாரணத்துக்கு கர்நாடகால பெரிய அளவுல பிரச்சனை வச்சு, கர்நாடகால நந்தினி நம்ம அமுல் ஆவின் மாதிரி அங்க நந்தினி உண்டு. அந்த நந்தினி அதை பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட் புஷ் பண்ணாங்க. இதை தவறு அப்படின்னு சொல்லி அங்க போராட்டங்கள்லாம் கூட வெடிக்கிற அளவுக்கு நடந்துச்சு. பட் இது பின்னால யாரு இருக்கா அப்படிங்கறது பார்க்கும்போது பின்னால அரசியல் நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு மத்தியில் இருக்க பிஜேபி அரசுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் சாமானிய மனிதனுக்கு சப்சிடி கொடுக்க கூடாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொருளுக்கும் சாமானிய மனிதனுக்கு சப்சிடி கொடுக்க கூடாது. சாதாரண மனுஷங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பிஜேபி அரசோட கொள்கை. அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதன் விளைவா தான் இந்த ஆவினோட சப்சிடியும் கட் பண்ணும். எந்த பொதுமக்களுக்கு எது சப்சிடி கொடுத்தாலும் அது தேவையில்லாத கடன் சுமை. கார்பரேட்டுக்கு நீங்க எது கொடுத்தாலும் அது தேவையான ஒரு நல்ல ஒரு இன்சென்டிவ், அவங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தொகை. அதாவது கார்பரேட்டிவ் கொடுத்தா ஊக்கத்தொகை, பொதுமக்களுக்கு கொடுத்தா அது கடன் சுமை. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஒரு ஒரு சொல்லப்படாத ஒரு உத்தரவு. அதன்படிதான் தாவேகா அரசும் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பால் தட்டுப்பாடுனா ஒரு ஸ்டேஜ்ல மக்கள் விரக்தியாகி கொஞ்சம் கொஞ்சமா ஆவின் குறைஞ்சு பிரைவேட் மார்க்கெட் பிளேஸ் உள்ள வந்துருவாங்க. அப்போ கடன் சுமைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதுலாம் வேற விஷயம், சப்சிடியை குறைக்கிறது அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் அவங்களுக்கு கரெக்ட் கிடையாது. அப்போ பிரைவேட் பிளேஸ உள்ள கொண்டு வரணும். ஏன்னா அரசாங்கத்துல நீங்க ஒரு இது நடத்திட்டு அதுல இருந்து டைரக்டா நீங்க பணம் அடிக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு பணம் டைரக்டா சம்பாதிக்கணும், பிரைவேட் கால்கள் உள்ள வந்தா தான் நீங்க அந்த சைட்ல நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப ஆவியோட ப்ரொடக்ஷனை குறைச்சி எஃபிஷியன்சி அதோட தரத்தையும் அதோட செயல்படுற முறையும் குறைச்சி கேவலமாக்கிட்டு மக்களுக்கு பால் எங்க இருந்து கிடைச்சாலும் பரவாயில்ல பிரைவேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப விலை அதிகமாகவும் பாலை கொடுத்து வாங்குவாங்க, ஆவின் அடி வாங்கிடும். அப்ப பல ஆண்டு காலங்களாக அரசாங்கம் முயற்சி பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம் ஒரே செகண்ட்ல அடி வாங்கி நஷ்டத்துல போது நாளைக்கு க்ளோஸ் கூட பண்ணிடுவாங்க. அப்ப லாபம் அடைய போறது யாரு? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த அரசோட போக்கு இதான் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க என்ன திட்ட கூட செய்யலாம். ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு அது உறுதிப்படுத்துது. ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, இந்த பாக்கெட் பால்கள்லாம் இப்ப ஆவின் பாக்கெட் பால் நிப்பாட்டணும், அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் காஸ்ட் பண்ணுது. ஆவின் பாக்கெட் பாலை மட்டும் நிப்பாட்டினா பாக்கெட் பால் நின்றுமா? அப்போ ஒரு அரசாங்கம் என்ன சொல்லணும்? அந்த அரசாங்கம் இல்லைங்க பாக்கெட் பால் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எல்லாரும் தான் பண்றாங்க, பிரைவேட்டும் பண்றாங்க, அவங்களும் பண்றாங்க, அவங்களுக்கும் தடை போடுதுன்னு சொல்றதை விட்டுட்டு உடனே பாஞ்சு போய் இந்த தாவேகா அரசு என்ன சொல்லுது? நாங்க வெண்டிங் மிஷின் கொண்டு வந்துருவோம், இப்ப பைலட் ப்ராஜெக்டா கொடைக்கானல் ஒரு இடத்துலயும் ஊட்டியில் ஒரு இடத்துலயும் அதில் நாங்க தொடங்க போறோம் அப்படின்றாங்க. வெண்டிங் மிஷின்லாம் என்னது? இதுக்கு முன்னால ஆவின்ல இருந்துச்சு. நீங்க காயின் போட்டீங்கன்னா பட்டன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டன் போட்டீங்கன்னா அது பால் கொடுக்கும். எதுக்கு அதை நிப்பாட்டினாங்க உங்களுக்கு தெரியுமா? அடல்ட்ரேஷன். எங்க வச்சீங்கன்னா அந்த பூத்துக்காரன் பண்ற அநியாயம் அடாவடி ஜாஸ்தி, பால்ல தண்ணி கலந்துறது இஷ்டத்துக்கு ஆடினானுங்க. இது மக்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் ரொம்ப போன உடனே கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 2014 கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. ஏன்? பால் தரம் குறைவாக இருந்தது, மக்களுக்கு நல்ல பால் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, மணிக்கணக்கில் நீங்க அங்க போய் வரிசையில் நின்று பால் வாங்கணும். இன்றைக்கு யாருக்கு அந்த நேரம் இருக்கு? எல்லா கடையிலையும் போனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவின் மட்டும் நீங்க வரிசையில் நின்று பால் வாங்கணும், மற்றதெல்லாம் கடையில போனா உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க ஆவினை வாங்குவீங்களா? கடைக்கு போவீங்களா? அரை மணி நேரம் நின்னா தான் ஆவின்ல பால் கிடைக்கும். அதே இது பிரைவேட் பால் பக்கத்து கடைக்கு போனீங்கன்னா ரூபா கொடுத்து ஓவர் த கவுண்டர் நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க எதை வாங்குவீங்க? அரை மணி நேரம் எதுக்கு காத்து கிடக்கணும்? அப்ப எல்லாரும் பிரைவேட் பால் தான் வாங்குவாங்க. அப்ப ஆவினை விற்க விடாம பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு இது இன்னொரு முயற்சி தான். நல்லா புரியுங்க. எல்லாரும் பட்டன் பால் வாங்கிட்டு இருந்த காலங்களிலேயே கவர்மெண்ட் மக்கள் கஷ்டமும் வருது, பால் அடல்ட்ரேஷன் அதுல கலப்படம் பண்றாங்க கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திருப்பி அதை கொண்டு அவங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு திருப்பியும் கலப்படம் பண்ணுவாங்க நம்மளு. அப்ப திருப்பியும் கம்ப்ளைண்ட் அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் பிரைவேட் பாலுக்கு போயிருவாங்க, ஆவினை விட்டுருவாங்க. அப்ப நைஸா ஆவினுக்கு மூடு விழா பண்றது மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனிக்காரங்க கையில முழுசா பாலை தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க பாருங்க தெரியும். அரசாங்கம் என்ன சொல்லிருக்கணும்? பால் நாங்க மட்டும் அங்க போடுறோம், பிரைவேட்டும் போடுறாங்க பாக்கெட்ல. எல்லாரும் பாக்கெட்ல நமக்கு எத்தனையோ விஷயம் பாக்கெட்ல, பிளாஸ்டிக் பாக்கெட்ல வருது, சிப்ஸ் போடுறாங்க, எல்லாருமே பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான் பண்றாங்க, நியூஸ் பிளாஸ்டிக்ல போடுறாங்க. அதையும் நீங்க நிப்பாட்டுங்க சொல்லியே போராடி இருக்கணும் அரசாங்கம்.
ஆனா போராடாம ஒரே செகண்ட்ல சொன்ன உடனே என்ன செய்யலாம் நீங்க இருக்கீங்கன்னு நாங்க ப்ராஜெக்ட் போட்டுறணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது முன்னாலே பேசி வச்சுட்டு செய்யக்கூடிய விஷயம் போல தோணுது. அப்ப ஆவின் மூடுனா என்ன அப்படின்னா, மக்களுக்கு பால், தரமான பால் குறைவா கரெக்டான விலையில, மானியமான விலையிலயோ கரெக்டான விலையிலயோ கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கம்மியாயிரும். குடிச்சு பழகிட்டாங்க, குரங்கு கையில கட்ட பூமானம் மாதிரி நம்ம பழகிட்டோம். இன்னைக்கு பிச்சு பிச்சு இவனுக்கு போட்டாங்கன்னாலும் நமக்கு அந்த பால் தேவைப்படும். அதிக விலை கொடுத்து தனியார்ட்ட வாங்குவோம். அப்ப தனியாருக்கு லாபம், முதலாளிகளுக்கு லாபம். நம்ம விவசாயிகளும் முதலாளிகள் நம்பிதான் இருப்பாங்க. நீ அரசாங்கத்துல நீங்க சட்டையை பிடிச்சி காசு கேட்கலாம், முதலாளிகிட்ட கேட்க முடியாது. அவன் வச்சதுதான் அப்ப இவங்களுக்கு வரிசை, அவன் கொடுக்கறதா இவங்களுக்கு காசு. அப்போ முதல்ல விவசாயிகளுக்கும் கொள்முதல் பைசா அவன் குறைச்சிட்டு இவன் கூட வித்தாலும் விவசாயிகளால கேட்க முடியாது. கவர்மெண்ட் தான் கேட்கலாம், என்கிட்ட 25 ரூபாய்க்கு தானே வாங்குறாங்க, 50 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். இப்ப எனக்கு 40 ரூபா கொடுங்க, விவசாயி போராடலாம். ஆனா பிரைவேட் காரண்ட போராட முடியாது. அவன் இவங்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். அதே சமயத்துல அவங்க அதிக விலைக்கு வித்து பொதுமக்களை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணத்தான் செய்வாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தோட பிளானும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா பிஜேபி அரசாங்கம் சொல்றதுக்குலாம் இவங்க தலையாட்டிட்டு போறாங்க, இந்த விஷயத்து மட்டும் நிறைய விஷயங்கள்ல. அப்ப பிஜேபி அரசாங்கத்தோட எண்ணம் என்ன? சாமானிய மனிதனுக்கு எதுவும் செய்யக்கூடாது, தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் செய்யணும். உதாரணத்துக்கு பாருங்க, தமிழ்நாடு இவ்வளவு சுமையிலையும் எல்லா மாநிலங்களும் உங்களுக்கு இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் சொல்லுவோம். அதை தமிழ்நாடு என்றைக்குமே அதுல வரி விதிப்பு எல்லாம் குறைக்கவே குறைக்காது. அனுபவிக்கணும், பணக்காரன் தான் அனுபவிக்கணும், அவன் அனுபவிக்கணும்னு சொல்லி விடுவாங்க. அதுதான் 2 திராவிட கட்சியோட விஷயமா இருந்துச்சு. சாமானிய மனிதர்களுக்குள்ள வரியை எதுலையுமே கூட்ட மாட்டாங்க. அது 2 திராவிட கட்சிகள் அதுலயும் ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஊழல்வாதின்னு சொல்றோம். இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க பாருங்க, பாலை தட்டுப்பாடு ஏற்படுத்தி பாலை தனியாருக்கு கொடுக்கறதுக்குள்ள எல்லா முயற்சியும் இவங்க செய்யறாங்க. அப்போ இவங்க யாருன்னு தெரியுது, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கு? சாமானிய மனிதனுக்கு இல்ல, கார்பரேட்ஸுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இன்றைக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதையும் சேர்த்து பார்த்தா ஆமா அது உண்மைதான் தோணுது. இதுக்கு முன்னால இருந்த எந்த அரசுமே, தமிழக அரசு, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவங்க ஏவியேஷன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்பிளைன் பறக்குது பாத்தீங்களா, அந்த ஃபியூவலுக்குள்ள டாக்ஸ் 29% தமிழ்நாட்டில் உள்ளதுலேயே ஹையஸ்ட். அவங்க குறைக்கவே இல்லை. எல்லா ஸ்டேட்லையும் குறைக்க சொல்லி யூனியன் மிரட்டி குறைச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் குறைக்கல. எதுக்கு? பணக்காரன் தானே பறந்துட்டு போறான், பறக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு காசு இருந்தா அவன் டாக்ஸை கூட கட்டி டிக்கெட்டை கூட கொடுத்து வாங்கட்டும். இது என்ன பஸ்ஸா ட்ரெயினா? சாமானிய மனிதர்கள் உபயோகிக்கின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டா கிடையாது, போக்குவரத்தா கிடையாது. ஏரோப்ளைன் தானே, கூட டாக்ஸ் கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கூட வச்சிருந்தது. இன்றைக்கு இந்த விஜய் அரசு வந்து நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இந்த தாவேக அரசு இந்த ஆவின் இது எல்லாத்தையும் சமைச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆவின் அபாயத்தில் இருக்கின்றது. ஆவின் வேணுக்குன்னே இன்னெஃபிஷியன்ட், வேண்டுமென்றே அதை தரமில்லாமல் நடத்தி குறைபாடுகளோடு நடத்தி மூடு விழா நடக்க ஒரு முயற்சி நடக்கின்றதோ என்று கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அங்க நடக்குது. ஆவினை எதிர் நின்று ஆவினோட உரிமைகளுக்காக போராட வேண்டிய அரசாங்கமே சொன்ன உடனே கேட்டு நாங்க வெண்டிங் மிஷின் வைக்க போறோம். யோசிச்சு பாருங்க, வெண்டிங் மிஷின் நீங்க போய் நிப்பீங்களா 1 மணி நேரம்? அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு பால் கிடைக்கும் போது அதை வாங்குவீங்களா? இல்ல வெண்டிங் மிஷின்ல போய் ஒரு ஊசியா 3 மணி நேரம் பால் வாங்குவீங்களா? எத்தனை வெண்டிங் மிஷின் வைக்க போறீங்க? அப்ப பிரைவேட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா கடைகள்லயும் இருக்கும், இது வெண்டிங் மிஷின்ல மட்டும்தான் இருக்கும். அவனும் பால்ல வேணுக்குனே கலப்படம் பண்ணுவான். அந்த கலப்பட பாலை நீங்க வாங்குவீங்களா? இல்ல பிரைவேட் கம்பெனில கொடுக்குற பாலை வாங்குவீங்களா? அப்ப எல்லாரும் பிரைவேட்டுக்கு போயிடுவாங்க. ஆவினுக்கு மூடு விழா, பிம்பிளிக்கு பிலாபி, இதுதான் நடக்கும். இந்த ஆவின் என்பது தமிழகத்தின் ஒரு அடையாளங்கள்ல ஒண்ணு. இந்த ஆவின் என்பது நிச்சயமாக அரசாங்கத்தால் நடத்தப்பட வேண்டிய ஒண்ணு, பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு அமைப்பு. பால் என்பது அத்தியாவசிய பொருள். அரசாங்கம் அதில் விளையாடக்கூடாது, அதில் லாப நஷ்டம் பார்த்து அதை தனியாருக்கு தாரை வார்த்து விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கருத்து. மீண்டும் சந்திப்போம்.